உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரைச்சனியின் காலம் முடியும் தருணத்தில் உங்களுக்கு அவரால் பல நன்மைகள் காத்துள்ளன. சுக்கிரனும் இம்மாதம் முழுவதும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பணப்பற்றாக்குறை இருக்காது. குரு சாதகமாக இல்லாததால் வரவிற்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். எதிர்பாராத செலவினங்கள் கடைசி வாரத்தில் ஏற்படக்கூடும். ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். விவாக சம்பந்தமான முயற்சிகளில் வரன் அமைவது தாமதப்படும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். மாதத்தின் 2வது வாரத்தில் சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். உத்தியோகம். ராகு மற்றும் சனி ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை மன நிறைவையளிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஜனனகால தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்விற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம். சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் இம்மாதமும் நீடிக்கின்றன. சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பது வியாபாரத்தை அதிகரிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் அளவோடு முதலீடு செய்து ஈடுபடலாம். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்கள் நியாயமான விலையில் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்கும். புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக உள்ளன. கலைத்துறையினர். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு சுக்கிரனும் அனுகூலமாக அமைந்துள்ளார். இம்மாதம் முழுவதும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும். செல்வாக்கும் புகழும் ஓங்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம். அரசியல் துறையினர். கட்சியில் முக்கிய பதவியொன்றை ஏற்பதற்கு அனுகூலமாக அமைந்துள்ளன கிரகநிலைகள். கட்சியில் செல்வாக்கு நிலவும் தசாபுக்திகள் அடிப்படையில் சிலருக்கு கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியர். கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. முதல் 3 வாரம் படிப்பில் சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடும். 4ஆம் வாரத்திலிருந்து மீண்டும் படிப்பில் ஆர்வம் மேலிடும். தேவையற்ற கவலைகள், தகாத மாணவர்களுடன் சேர்க்கை ஆகியவற்றை தவிர்த்தல் அவசியம். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக அமைந்துள்ளனர். வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. பழைய கடன்களும் தொல்லை தரும். ஏனெனில் சூரியன் சாதகமாக இல்லை. கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பெண்மணிகள். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் இருப்பதால் மனதை அரித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடி தீர ஆரம்பிக்கும். செவ்வாய், சூரியன், குரு ஆகிய மூவரும் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு பிரச்சனை மன நிம்மதியை பாதிக்கும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு ஆறுதலாக அமையும். வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கு வெற்றி கிடைக்கும். பரிகாரம். தினமும் மாலையில் திருக்கோயில் ஒன்றில் தீபமேற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 11 இரவு முதல் 12, 13, 14 காலை வரை. நன்றி.